Hello anime fans, welcome to Inferno Warriors manga explanation, world's greatest man. எடுத்தவொடனே காலங்காத்தால் எல்லோரும் ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. இதை நீங்கள் என்னோடய அனிமேஷனில் பார்த்துருப்பீங்க. ஒரு வேளை பார்க்கலன்னா என்னோடய சேனலில் இருக்கும், போய் பார்த்துருங்க. இப்போ நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவன் சொல்கிறான் 10 வருஷத்துக்கு முன்னாடி அப்போ நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தேன். உடனே சிரிக்கிறான். எப்போவுமே காலேஜ் லைஃப் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் இப்போது நான் ஒரு எலக்ட்ரிஷியன் அப்படின்னு சொல்கிறான். முதல்ல இருந்தே, அதாவது அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே எலக்ட்ரிசிட்டியில் ஒர்க் பண்ணுறது தான் அவனுக்கு ஈஸியாக இருந்துச்சான். அதாவது சிம்பிளாக சொல்லணுன்னா எலக்ட்ரிசிட்டிக்கே அவனை பிடிக்கும் அப்படின்றாங்க. அது சும்மா அவனோட தாட்டான். உடனே சொல்கிறான், அன்னைக்கு ஏன் நான் ஓகே இல்லாட்டி ஆமான்னு சொல்லியிருக்கக்கூடாது. அந்த 10 வருஷத்துக்குள்ளே என்ன ஆச்சு. உடனே ஒரு வீட்டு கதவு திறக்குது. பார்த்தா அவன் வீட்டுக்கு வந்துட்டான் ஜாக்கிங் முடிச்சுட்டு. நான் வீட்டுக்கு வந்துட்டேம்மான்றான். அதுக்கு அவங்க அம்மா வெல்கம்ன்றாங்க. இப்போ அந்த அம்மாவோட முகத்தை காட்டுறாங்க. இப்போ ஹீரோ பேக்ரவுண்டில் பேசுகிறான். அவங்க தான் என்னோடய அம்மாவை காட்டிட்டாங்க. அடுத்து யார் அப்படின்னு ஒரு மியூசிக்கை போட்டு அவனோட அப்பாவை காட்டுறாங்க. எவ்வளோ தூரம் தான் நான் அனிமேஷன் பண்ணி போட்டிருப்பேன். இப்போ மாங்காவில் மிச்ச கதையை பார்த்துடலாம். இப்போ ஹீரோவோட அம்மா வேலையை முடிச்சுட்டு திரும்பிட்டு அவங்களோட பையன்கிட்ட கேட்குறாங்க, 1 கிலோமீட்டர் ஜாகிங் முடிச்சாச்சா. இப்போ பையன் ஹால் கதவை திறந்துட்டே சொல்கிறான், முடிச்சாச்சுமா. கதவுக்கு அந்த சைடு போனவொடனே அவனோட மனசில் சொல்கிறான், நான் 1/2 கிலோமீட்டர்லேயே திரும்பிட்டேன். இப்போ அப்படியே அவன் நடந்து போய்கிட்டே யோசிக்கிறான். அதாவது நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை பற்றி நாங்கள் இன்னும் உங்கள்கிட்ட சொல்லலைல்ல அப்படின்னு சொல்கிறான். அவனோட அப்பாவும் அங்கேயே உட்காந்துருக்காரு. இந்த உலகத்துக்கு மூணே இல்லை. 3 பீஸாக உடஞ்சி சேட்டன் மாதிரி நம்ம உலகத்துக்கும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டான மேஜிக்கல் கிரியேச்சர்ஸ் இல்லாட்டி ஏலியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதான் நம்மளோட நிலாவை அழிச்சிருச்சு. அது அடுத்து அழிக்க நம்ம உலகத்துக்கு வந்துருச்சு. நம்ம உலகத்தில் அதுக்கு பேர் ஃபிண்டு. ஆனால் கவலை இல்லை, நிறையா ஹியூமன்ஸும் இருக்காங்க ஃபிண்டை அழிக்கிறதுக்காக. நிறையா ஸ்பெஷல் பவர்ஸோடையும் ஸ்பெஷலான கத்தியோடையும். பூமியை சுற்றிக்கிட்டு இருக்க ரிங்கிலேருந்து சில கல் பூமியில் விழுகும். அந்த கல்லிலேருந்து கிடைக்கிற மெட்டலால் செஞ்சது தான் இந்த கத்தி. அதனால் ஒரு ஃபின் அந்த கட்டானாவால் அறுக்கப்பட்டால் அது மறைஞ்சு போயிடும்.